Hello guys, so last video la வந்து defective notice பத்தி பார்த்திருந்தோம். So defective noticeல வந்து ரெண்டு ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து டைரெக்டாக வந்து செக்ஷன் 139 பிரகாரம் ஃபைல் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துடணும். ஸோ சப்மிட் கிளிக் பண்ணோன்னே இங்கே அக்ரி கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபைல் JSON ஃபைல் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு இது டிஸ்அக்ரி பண்ணுவோம். ஸோ ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு டிஸ்அக்ரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம் அண்ட் அதுதான் என்லார்ஜ்மெண்ட் நம்பர் அப்படி காமிச்சிட்டு கிளிக் ஆன் சப்மிட். ஸோ இது வந்து இங்கே மேட்ரை டைப் பண்ணதுக்கப்புறம் இது எனேபிள் ஆயிரும். ஸோ சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது இந்த வீடியோவில் வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அது பார்த்துருவோம். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ITR 1 ஃபைல் பண்ணியிருந்தோம். இப்போ ITR 2 பண்ணுறோம். ஏன்னா இவர்கிட்ட வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ITR 2 பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சேலரி இருக்குது, கேபிட்டல் கெயின் இருக்குதுனால செலக்ட் பண்ணுங்கள். VDI கிரிப்டோ கரன்சியில் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், அது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன தேவையோ அது மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிமில் போகிறோம். ஸோ டிடக்ஷன் எதுவுமே தேவைப்படாது. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் கண்டினியூ அண்ட் ஸ்கிப் திஸ் ஆல்சோ. ஸோ ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ அதனால் உங்களுக்கு க்ரீன் டிக்கில் கிடச்சிடும். பட் நான் மெயினாக காமிச்சிடறேன் என்ன நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் சொல்லி. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரல் இன்ஃபார்மேஷனில் போயிடுங்க. ஏன்னா ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணணும். ஸோ ஜென்ரல் இன்ஃபார்மேஷனில் ஃபைலிங் பர்சனல் டீட்டெயில் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ரிட்டர்ன் ஃபைலிங்கில் வந்து நம்ம சப்செக்ஷன் 5 செலக்ட் பண்ணணும், ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைலிங். இல்லைன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், டெஃபெக்டிவ் நோட்டீஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்னா இதை டிக் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்பான்ஸ் செலக்ட் பண்ணலாம். கடைசியில் நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது, JSON ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனால ப்ரீவியஸ் என்லார்ஜ்மெண்ட் நம்ம டீட்டெயில் காமிச்சிடுங்க, ரெசிடென்ஸ் செலக்ட் பண்ணிடுங்க அண்ட் கிளிக் ஆன் சேவ் அண்ட் கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ இது வந்து பர்சனல் இன்ஃபார்மேஷன். ஸோ ஜென்ரல் இன்ஃபார்மேஷன். ஸோ லெட் கெட் அப்டேட்டட். ஓகே, அப்டேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சேலரி இம்பார்ட்டன்ட். ஸோ சேலரியில் வந்து ITR 1னா நீங்கள் ஜஸ்ட் டோட்டல் அமௌண்ட் காமிச்சிடலாம். ஆனால் இங்கே ITR 2ல் வந்து பிரேக்கப் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரேக்கப் எப்படி காமிக்கிறீங்க, கேபிட்டல் கெயின் எப்படி காமிக்கணும் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் இருக்கேன்னா அண்ட் ஸோ நாங்கள் வந்து ஒரு 5-in-1 கோர்ஸ் கொண்டு வரோம். ஸோ இன்கம் டேக்ஸ், GST, TDS, PF, ESI. ஸோ இது வந்து டோட்டல் 8 days ஒர்க் ஷாப் இருக்கும், லைவ் செஷன் ஜூமில். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 7th செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 8:30 to 10 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பேசிக் கான்செப்ட் ரிலேட்டட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே வந்து ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினி கோர்ஸ் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே, ஸோ இது மினி கோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பேசிக் கான்செப்ட் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும். PF வேஜஸ்னா என்ன, கேல்குலேஷன் எப்படி பண்ணுறது. நெக்ஸ்ட் டே வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் காமிச்சிரும். ஸோ ESIயில் வந்து ஃபஸ்ட் டேயில் பேசிக் எல்லாம் ரிலேட்டட் கவர் பண்ணிடும் அண்ட் ரிட்டர்னிங் ஃபைலிங் காமிச்சிடும். ஏன்னா PF ரிட்டர்ன் ஃபைலிங் கொஞ்சம் அதிகமாக ஸ்டெப் இருக்குது, ESI கொஞ்சம் ரிட்டர்ன் ஃபைலிங் ஈஸியாக இருக்கும். TDSல வந்து பேசிக் ரிலேட்டட் கவர் பண்ணுவோம் அண்ட் ஃபார்ம் 26QB ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, நான் சேலரி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஒரு நாளில் கவர் பண்ணுவோம். இன்கம் டேக்ஸ் வந்து 2 நாள் கவர் பண்ணுவோம். ஸோ ITR U கிடையாது, ITR 1, ITR 4 எப்படி ஃபைல் பண்ணுறது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் பேசிக் ரிலேட்டட். GSTயில் நம்ம பேசிக் கவர் பண்ணிடுவோம். ITR 1 அண்ட் ITR 3B ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ITR 1A வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அண்ட் செப்டம்பர் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் கிடச்சிரும். லிட்டில் கம் டவுன். ஸோ செப்டம்பர் எண்டு. ஸோ செப்டம்பர் 7th அண்ட் ரெக்கார்டிங் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா செப்டம்பர் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடச்சிரும். ஸோ கோஸ்ட் ப்ரைஸ் வந்து 999 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே அட்டாச் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அனுப்பிங்கன்னா அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் கோர்ஸ். ஃபைன். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். நவ் கம் டு த சேலரி டீட்டெயில். ஸோ சேலரி டீட்டெயில் நீங்கள் பிரேக்கப் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை கம்பெனியோட பிரேக்கப் டீட்டெயில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கேஸில் வந்து பிரேக்கப் கொடுக்கல, 4,38,000 சேலரி. ஸோ அந்த சேலரி மொத்தமாக அப்படி காமிக்கிறோம். ஏன் அப்படி காமிக்கிறோன்னா பிகாஸ் we are not claiming any HRA, லீவ் ட்ராவல் அலவன்ஸ், அது நம்ம கிளைம் பண்ணல, அதனால டோட்டலாகவே இருக்கட்டும். ஸோ இல்லைன்னா பிரேக்கப் காமிக்கணும்னா அவரோட பே ஸ்லிப் பார்த்துட்டு என்ன பிரேக்கப்போ அந்த பிரேக்கப் நீங்கள் காமிச்சிருங்க. ஸோ இது வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் கெயினில் வந்து இவர் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வந்து நீங்கள் செப்பரேட்டாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் கெயினில் போனீங்கன்னா இங்கே வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுமே இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ, சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ, ஸோ அது ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பர்ச்சேஸ் வேல்யூ அண்ட் சேல்ஸ் வேல்யூ 25. ஸோ 39,000
ஸோ சேல்ஸ் வேல்யூ 67,000, பர்ச்சேஸ் வேல்யூ இது. ஸோ 39,000 வந்து பெனிஃபிட். ஸோ அப் டு 1 lakh rupees வரைக்கும் டேக்ஸ் வராது. அண்ட் ஷார்ட் டேர்மில் வந்து 1,200 பெனிஃபிட். ஸோ இதில் வந்து 15% டேக்ஸ் விழுந்துடும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கிளிக் ஆன் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து விடிஏ ஸோ விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட். ஸோ கிரிப்டோ கரன்சியில் இவர் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடாது. ஸோ இதில் வந்து 4 இன்ஃபார்மேஷன் கம்பல்சரி. ஸோ அந்த 4 இன்ஃபார்மேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி கிரேட். ஸோ பர்ச்சேஸ் எப்போ பண்ணியிருக்கீங்க, சேல்ஸ் எப்போ பண்ணியிருக்கீங்க, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், ஸோ சேல்ஸ் வேல்யூ பர்ச்சேஸ் வேல்யூ என்னது, அண்ட் சேல்ஸ் வேல்யூ கன்சிடரேஷன் வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ என்னது. ஸோ இது ரெண்டுமே லாஸில் இருக்கனால 0 இருக்குது. ஸோ லாஸ் வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்டு பண்ண முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதே வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா 30% டேக்ஸ் விழுந்திருக்கும். ஸோ அதுதான் அப்டேட் பண்ணுறது. ஸோ கிளைண்ட்டை நீங்கள் கேட்கணும், அவங்க இந்த 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணலாம். அண்ட் ரிமைனிங் எல்லாமே வந்து நார்மல் தான். அண்ட் ஃபைனலி வந்து காம்படிஷன் பி பார்ட்டில் வந்தீங்கன்னா ஸோ ரிமைனிங் நார்மல். ஸோ இது யூடியூப்பில் போடுறதுனால இன் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எங்கள்கிட்ட வந்து கிளப் மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ கிளப் மெம்பர்ஷிப்பில் வந்து எல்லா வீடியோவுமே நம்ம இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் டேக்ஸ் கிளப் மெம்பர்ஷிப் கூட ஜாயின் பண்ணலாம். அங்கே 1 year வரைக்கும் சப்போர்ட் இருக்கும், 1 year வரைக்கும் வீடியோ எக்ஸஸ் இருக்கும். ஃபைன். ஸோ இது வந்து டேக்ஸ் பேயபிள் இந்த டேக்ஸ் பே பண்ணிட்டோம். அண்ட் கிளிக் ஆன் ப்ரிவியூ. ஸோ இது ஃபுல்லாக நார்மல் கேஸ் தான். ஸோ கிளிக் ஆன் ப்ரொசீட். அண்ட் இங்கே வந்து ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா எரர் வந்துடும், இல்லைன்னா நார்மல் கேஸ்னால் வியூ ஆயிரும். மீன்ஸ் நார்மல் கேஸ்னால் ப்ரொசீட் ஆயிரும். ஃபைன். ஸோ ப்ரொசீட் டு வெரிஃபை. இங்கே வந்து ஓடிபி காமிச்சிட்டு நீங்கள் வெரிஃபை ஓடிபி போட்டுட்டு சப்மிட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் இன்ஃபர்மேஷனில் போய் ப்ரொசீடிங்கில் போய் அது வந்து டிஸ்அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் இன் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் வந்து நம்ம 5-in-1 கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 8 days செஷனு, 5 topics. ஸோ 5 topics எல்லா டாப்பிக்கும் ஒரு 200 rupees தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ 1000 rupees தான். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி நம்ம கிளப் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். யா. ஸோ தட்ஸ் இட். மறக்காமல் வந்து நம்ம யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.